ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடிய குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட விகே ராமசாமி நடித்த பார்ட் 2 படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி பார்ட் 1ல் 10 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2ல் 11வது படத்துலேருந்து 21வது படம் வரை இருக்கிற படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட விகே ராமசாமி 21 படங்கள் நடிச்சிருக்காப்லங்க. இதில் பார்ட் 2 படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. பார்ட் 2ல் 11வது படத்துலேருந்து 21வது படம் வரை நம்ம பார்க்க போகிறோங்க. அதில் எந்த வருஷம் எந்த படம் நம்ம ரஜினிகாந்த் கூட செம்ம சூப்பராக நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட விகே ராமசாமி நடித்த பார்ட் 2 படங்களில் 11வது படமாக 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் அடுத்த வாரிசு அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தில் நம்ம விகே ராமசாமி ஸ்ரீதேவியின் வளர்ப்பு தந்தையாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 12வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 12வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் தங்க மகன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பூர்ணிமா நடிச்சிருக்காப்ல நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியா. இந்த படத்தில் நம்ம விகே ராமசாமி வந்து சிதம்பரம் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை ஜெகநாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் அருண் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்லங்க. அதுக்கடுத்து 13வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 13வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 34வது வயசில் நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ராதிகா நடிச்சிக்காப்ல. இதில் நம்ம விகே ராமசாமி வந்து சதாசிவம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்லங்க. அதுக்கடுத்து 14வது படத்தை பற்றி பார்த்தலாம். 14வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் மாதவி நடிச்சிக்காப்ல. இந்த படத்தை விகே ராமசாமி வந்து பெருமாள் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் பாலு மகேந்திரா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ரவி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்லங்க. அதுக்கடுத்து 15வது படத்தை பற்றி பார்த்தலாம். 15வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் நான் அடிமை இல்லை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்ல. இதில் விகே ராமசாமி வந்து RKS அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் துவாரகேஷ் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 16வது படத்தை பற்றி பார்த்தலாம். 16வது படம் 1987ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 37வது வயசில் வேலைக்காரன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் அமலா நடிச்சிருக்காப்ல நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியா. இந்த படத்தில் நம்ம விகே ராமசாமி வந்து வளையாபதி அப்படிங்கிற கேரக்டர் செம சூப்பராக தாத்தா கேரக்டரில் அழகாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ரகுபதி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 17வது படத்தை பற்றி பார்த்தலாம். 17வது படம் 1988ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 38வது வயசில் தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சுகாசினி நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தில் நம்ம விகே ராமசாமி வந்து ரங்கராஜன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பாலசுப்ரமணியன் சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 18வது படத்தை பற்றி பார்த்தலாம். 18வது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 39வது வயசில் ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் கௌதமி நடிச்சிருக்காப்ல. நம்ம விகே ராமசாமி நரசிம்மன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா குமார் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 19வது படத்தை பற்றி பார்த்தலாம். 19வது படம் 1990ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 40வது வயசில் அதிசய பிரவி அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியா கனகா ஷீபா அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்லங்க. இதில் நம்ம விகே ராமசாமி வந்து சித்ரகுப்தா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து காலை பாலு அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்ல. அதுக்கடுத்து 20வது படத்தை பற்றி பார்த்தலாம். 20வது படம் 1992ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 42வது வயசில் மன்னன் படம் தாங்க. மன்னன் படத்தில் விஜய் சந்தி நடிச்சிருக்காப்ல. நம்ம விகே ராமசாமி வந்து சதாசிவம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை பி வாசுதான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 21வது படத்தை பற்றி பார்த்தலாம். 21வது படம் 1997ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 47வது வயசில் அருணாச்சலம் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் சௌந்தர்யா நடிச்சிருக்காப்ல. நம்ம விகே ராமசாமி வந்து கலிய பெருமாள் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் சுந்தர்சி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து அருணாச்சலம் வேதாச்சலம் அப்படிங்கிற கேரக்டரில் அப்பா பையன் கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம விகே ராமசாமி 21 படங்கள் நடிச்சிருக்காப்ல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை
பாட்டு பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம விகே ராமசாமி செம சூப்பராக அழகாக நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.